வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நம்ம வேணுஸ் ஹோம் ஃபுட்ஸில் இப்போ தான் ரெடியான இன்ஸ்டன்ட் ரசப்பொடி. இந்த இன்ஸ்டன்ட் ரசப்பொடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு டைனிங் டேபிளுக்கு சாப்பிட வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரசம் வேணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த இன்ஸ்டன்ட் ரசப்பொடி வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொதிக்கிற வாட்டர் இந்த பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு அதில் நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மூடி வச்சா போதும், சூப்பராக ரசம் ரெடி ஆகிடும். நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி, நான் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கிறதுல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம சாம்பார் சாப்பிட முடிக்கிறதுக்குள்ள ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும். புளி கரைச்சி ரசம் வைக்கிறதுக்கு பிகினர்ஸ் கஷ்டமாக இப்போ அந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டோமா, சூடு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுனோமா, மூடி 5 நிமிஷம் வச்சோமா, ரசம் ரெடி ஆகிடும். ஒரு மெத்தட் அப்படி வைக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன வேணும்னா, நமக்கு என்ன ஃப்ளேவரும் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நான் கடுகு எல்லாமே அதில் சேர்த்துட்டேன். ஜஸ்ட் இந்த பொடி போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி வேணும்னு விருப்பப்படுறவங்க தக்காளி போட்டுக்கலாம். இல்லை தக்காளி வேண்டாம் அப்படின்றவங்க ஜஸ்ட் இந்த பொடி மட்டும் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அப்படியே நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிட்டோம் அப்படின்னா, உரக்கட்டுற டைமில் இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரசம் ரெடி ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த ரசமே வச்சு சாப்பிட்றோம். இன்ஸ்டன்ட் ரசம். இந்த இன்ஸ்டன்ட் ரசம் பொடி வச்சு தான் வந்து நான் ஒரு தக்காளி போட்டுட்டேன். தக்காளி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி காய் இருந்துச்சு, அதையும் போட்டுக்கிட்டேன். அதை வச்சு சாப்பிட்டா இது தொட்டுக்கிறதுக்கு வந்து எள்ளு பொடி, அது நம்ம ரேணுஸ் ஹோம் ஃபுட்ஸ்லேயே இருக்குது. இந்த ரசமும் எள்ளு பொடியும் நல்லா சூடாக சாதம் வச்சு ரசம் ஊற்றி எள்ளு பொடி தொட்டு சாப்பிடணும், சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசப்பொடி உங்களுக்கும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ரேணுஸ் ஹோம் ஃபுட்ஸில் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இந்த கருவேப்பிலையெல்லாம் கூட இந்த கலர் மாறாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தாளிக்கிறப்ப போடுற மாதிரி நல்லா ட்ரை பண்ணி போட்டிருக்கு. ஒரு சிலருக்கு இந்த காஞ்ச மிளகாய் கிள்ளி போடணும் ரசத்துக்கு, அப்போ தான் அது பிடிக்கும். ஸோ அது மாதிரி காஞ்ச மிளகாயும் வறுத்து போட்டிருக்கு. மற்றபடி இதில் மிளகு, சீரகம், பூண்டு, காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி, மெயினாக புளி கரைச்சி நம்ம அதை வடிகட்டி அதை போடுறது தானே நம்மளுக்கு வேலை. ஸோ அந்த வேலையும் உங்களுக்கு நான் ஈஸியாகிட்டேன். ஸோ வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.